ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நேவிகேஷன் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கொடைக்கானல் ரோட் ட்ரிப் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸ்லேருந்து டே 1ல் கொடைக்கானலில் என்னென்ன பிளேஸ் சுற்றி பார்த்தோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸில் இருக்கோம். ஸோ இது வந்து கொடைக்கானலில் என்ட்ரி ஆனவுடனே ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபால்ஸ் இது தான், போகிற வழியிலே இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து டிக்கெட்லாம் ஃப்ரீ தான், பார்க்கிங்கும் ஃப்ரீ தான், ரோட்டோரத்துலேயே வண்டி நிறுத்திக்கலாம். ஸோ இந்த ஃபால்ஸோட ஹைட்டு வந்து 150 அடி. 150 அடியிலேருந்து தண்ணி வந்து கீழே விழுகுது. ஸோ இது வந்து கொடைக்கானல் ஏரியோட உபரி நீரும் மழை பெய்கிற தண்ணி சேர்ந்து வந்து இந்த ஃபால்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது எதுக்காக வந்து சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸ்னு அதுக்கு பேர் வந்துச்சுன்னா, தண்ணி கீழே கட்டும்போது அங்கே இருக்கிற பாறைகளில் விழுந்து அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது வந்து சில்வர் மாதிரியே இருக்குங்கிறதுக்காக இதோட பேர் வந்து சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸ்னு வந்து வருது சொல்கிறாங்க. இந்த ஃபால்ஸ் வந்து குளிக்கிறது அலோடு கிடையாது, ஜஸ்ட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ 24 ஹவர்ஸும் இது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய கடைங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெள்ளி நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். ஸோ கொடைக்கானல் வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு ஸ்டே பண்ண தான் போயிட்டுருக்கோம். ரெசார்ட் வந்து அவடேல் கொடைக்கானல்ன்ற ரெசார்ட்டு. இது வந்து கொடைக்கானல் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ போகிற வழியெல்லாம் ரொம்ப சீனிக்காக இருக்கும், ஸ்லோப்பிங் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெசார்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வயசானவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ரெசார்ட் வந்து அவ்வளோக்கா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இறங்கும். ஸோ அவங்களால இறங்க முடியாது, ஏறவும் முடியாது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இது வந்து நல்ல சாய்ஸ் தான் இந்த ரெசார்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசார்ட்டை செக் அவுட் பண்ணியாச்சு. ரெசார்ட்டை செக் அவுட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 2:30க்கு தான் நாங்கள் ரீச் ஆனோம் ரெசார்ட்டுக்கு. ஸோ அங்கேருந்து அங்கே ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் பல்லங்கின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அங்கே நாங்கள் போகிற வழியில் தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்குற அந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நாங்கள் போனப்போ பல்லங்கிங்கிற ஒரு ஊரில் வந்து ஃபால்ஸே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கே லோக்கல்ஸு. ஸோ அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஓடைகள்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுவே நல்லா அழகாக தான் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இதான் ரெசார்ட் பக்கத்தில் இருக்கிற தோட்டம். இங்கே வந்து முள்ளங்கி, பூண்டு இதெல்லாம் அதிகமாக விளையும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பல்லங்கி போயிட்டு வந்துட்டு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். டின்னர்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, ஃபஸ்ட் கிளாஸ். அங்கேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் வந்து கொடைக்கானல் லேக் பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ இப்போ கிளம்பும்போது எடுத்த வியூ தான் இது. மவுண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டிங் போனோம். போட்டிங் போகும்போது பர் போட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ்ன்னு பண்ணுறாங்க. அங்கே போட்டிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே அருண் ஐஸ்கிரீம்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்து போட்டிங் போனோம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க, ஃபுல் ஏரியாவுமே வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போட் எடுத்தோம்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே திருப்பி கொண்டாந்து ரீச் பண்ணிடலாம், அதுதான் அவங்களுக்கு டைமு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கொடைக்கானல் லேக்கோட வியூவு. ஸோ இந்த தண்ணி தான் வந்து சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸுக்கு போகுது. ஸோ ரொம்ப மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் கடை போகும் இல்லைங்களா, அந்த கடை போகிற தண்ணி தான் சில்வர் கேஸ்கட் ஃபால்ஸுக்கு போகுது. ஸோ அதான் நம்ம வெளியே வச்சுன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மோட்ரு போட் இருக்குன்னு தான் போனோம். பட் அங்கே மோட்ரு போட் அவைலபிள் இல்லைனாங்க. ஸோ அதனால் நாங்கள் துடுப்பு போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கொடைக்கானல் லேக்கோட சரௌண்டிங்ஸ் வியூ. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த துடுப்பு போடுற சத்தம்லாம் இருக்கிறது தான் அந்த வாய்ஸை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கு. இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம வந்து கரைக்கு வந்துட்டோம், மூத்தோட கரைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து அடுத்து நம்ம வெளியே போயிட்டு அங்கே வெளியே சைக்கிள் ரைடும் குதிரை ரைடும் இருக்கும். நாங்கள் வந்து சைக்கிள் ரைட் பண்ணணும். அது வந்து எங்களுக்கு அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பேசாமல் குதிரையிலே போயிருக்கலாமோ ஒன்று தோணுச்சு அந்த டைமில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைக்கிள் ரைடு முடிச்சுட்டு கொடைக்கானல் லேக்லேருந்து குணா கேவ்ஸ் வந்துட்டோம். கொடைக்கானல் லேக்லேருந்து குணா கேவ்ஸ் வந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு.
ஸோ நம்ம காரில் ட்ராவல் பண்ணும்போது 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் காரில் போகும்போதே ஆப்போசிட்டில் வர வண்டியே தெரியாத அளவுக்கு ஃபுல் மிஸ்டாக தான் இருந்துச்சு. அங்கே செக் போஸ்ட்டில் 60 ருபீஸோ சம்திங் வாங்கினாங்க. ஸோ அந்த செக் போஸ்ட்லேயும் வந்து மிஸ்டாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சீனரிஸ் நாங்கள் அந்த டைம் தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ்டாக இருக்குது. போகிற வழி எல்லாமே மிஸ்ட்டு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குணா கேவ் விசிட் முடிச்சுட்டு கோக்கஸ் வாக் வந்தோம். கோக்கஸ் வாக் வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ குணா கேவோட டீட்டெயில்டு வீடியோ நான் இன்னொரு சீரீஸாக போடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கோக்கஸ் வியூவில் வந்து நமக்கு மிஸ்ட் இல்லைன்னா மதுரை திண்டுக்கல்லாம் தெளிவாக தெரியும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்ட் வியூ தான். ஸோ அங்கே நிறைய கைவினை பொருட்கள்லாம் வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அட் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. நாங்களும் எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோக்கஸ் வாக் பார்த்து முடிச்சுட்டு ரெசார்ட் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் குணா கேவ்ஸோட டீட்டெயில்டு வீடியோவும் அடுத்த நாள் பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்த வீடியோவும் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். ரெசார்ட்டில் வந்து டின்னர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பஃபே சிஸ்டமில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.